அந்த தெருவில் 4 பேர் உட்காந்துருக்காங்களாம். அதுக்காக பப்பு இந்த இடத்துக்கு வரமாட்டானாம் சிக்கன் சாப்பிட. அவனுக்காக போய் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டாலும் வரல. இங்கே பாருங்க, இங்கே கொண்டாந்து தட்டில் வச்சுதான் சாப்பிட்றான். இங்கே வாடி, நான் உன்னை பிடிக்கல, இங்கே வா தங்கப்பிள்ளை, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா தங்கப்பிள்ளை, சாப்பிடு, இங்கே வா, வா சாமி, இங்கே வா. இந்த புளிக்க போகிறோம் அடிச்சு எடுத்து ஓடிட்டான். அது தின்னுட்டு வரான் பாருங்கள். அதுலேருந்து எலும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து பிளாக் ஈட்டை போட்டுட்டு இவனுக்கு தனி கறியாக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலும்பு கொடுப்பேன் இவனுக்கு. அன்றைக்கு ஒரு நாள் அவன் ரத்தமாக வாந்தி எடுத்ததுலேருந்து இவனுக்கு எலும்பே கொடுக்கறதில்ல. ஒரே சதை தான். மீனாக இருந்தாலும் சரி முள்ளுலாம் கொடுக்கறதில்ல. பச்சை மீனாக இருந்தால் அது வேறு வழி இல்லை, தின்னுவான். 2 நாள் தான். அம்மாவாசைக்குன்னு ஒன்றும் சமைக்கலை, அப்புறம் நேற்று ஒன்றும் சமைக்கலை. 2 நாளில் பப்பு இழைச்சிட்டான். எலும்புலாம் தெரியுது. தொட்டா எலும்பு கூட போயிட்டான். குரல்லாம் டவுன் ஆகிடுச்சு. சாப்பிடுப்பா, சாப்பிடு, நீ சாப்பிடு தங்க, நீ சாப்பிடுமா. இல்லை யாரும் இல்லைப்பா, நீ சாப்பிடுப்பா. அந்த தெருவில் உட்காந்துருக்கிற ஜனங்க குரல் கேட்டால் அவன் மூஞ்சி எப்படி மாறுது பாருங்க. சாப்பிட்றி, சாப்பிடு, சாப்பிடு செல்லம், சாப்பிடு, சாப்பிட்டு நீ போய் தூங்கு.